இந்த நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்துவாங்க. ஸோ குழந்தைகளை எப்படியெல்லாம் உருவாக்கணும், அடுத்துவாங்க. பெண்களை எப்படி உருவாக்கணும், அடுத்துவாங்க. இளைஞர்களை எப்படி உருவாக்கணும், அடுத்துவாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் இந்த ஃபேமிலி கேர்லைன் கவுன்சிலிங் சென்டரை எப்படி உருவாக்கணும், அடுத்துவாங்க. இது முதல் திட்டம் நம்பர் 1. திட்டம் 2 சமூக மேம்பாடு. சமூக மேம்பாட்டில் 4 விஷயங்களை சொல்றோம். 1 மஹல்லாக்களை வலுப்படுத்துங்க. 2வது ஊரக வளர்ச்சி. உங்க ஊரை டெவலப் பண்ணுங்க. நம்ம ஊர்ல எத்தனை ஹாஸ்பிட்டல் உருவாக்கி இருக்கோம், எவ்வளவு மரங்கள் நட்டிருக்கிறோம், எவ்வளவு குளங்கள் வெட்டிருக்கிறோம், எத்தனை ஏழைகளை பாதுகாத்திருக்கிறோம், வறுமை கேட்டுக்குள்ள இருந்த மக்களை எத்தனை பேர்த்த மீட்டெடுத்திருக்கோம், ஒண்ணுமே தெரியாது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம வறுமை கோட்டில இருந்து மக்களை எப்படி மீட்டெடுக்க போறோம்? நமக்கு ஜகாத் இருக்குது, சதக்கா இருக்குது, டொனேஷன் இருக்குது, தர்மம் கொடுக்கறது குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனா இந்த சமூகத்துலதான் 3 பிச்சைக்காரர்கள் 1 பிச்சைக்காரன் முஸ்லீம் இந்தியாவில் வரக்கூடிய. ஏன் இவ்வளவு பலகீனம்? நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுது. பிரிஞ்சு போறோம். அக்கீதா ரீதியா பிரிகிறோம், இயக்க ரீதியா பிரிகிறோம், கருத்து ரீதியா பிரிகிறோம், பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க வேலையை செய்யுங்க. ஆனா ஊர் மாவட்டம் வளர்ச்சிங்கிறப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கங்க. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பாதை வேறாக இருக்கலாம், ஆனா இலக்குகள் ஒன்றாக இருக்கணும். இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தாய் கழகத்துக்கு எத்தனை அமைப்பு இருக்கு தெரியுமா? 148 அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 148 அமைப்புகள். அவங்க எல்லாரும் ஒரு இலக்கை, அவங்க தனித்தனியா தான் இருப்பாங்க, தனித்தனி பேரு, தனித்தனி மக்கள், ஆனா இணைந்து செயல்படுறாங்க. மக்கள் இருக்கிற நாம இணைப்பே இல்லாம இருக்கிறோம். அப்போ இந்த மாவட்ட வளர்ச்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறோம்? யாராவது ஒரு 10 பேராவது கவலைப்படுங்க. தயவு செய்து சொல்றேன், ஒரு 10 பேர் 20 பேராவது கவலைப்படுங்க. கவலையாவது படுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் ஐயா, சும்மா கவலைப்பட ஆரம்பிங்க. கவலைப்பட ஆரம்பிச்சாவே அல்லாஹ் உதவிகள் கொடுத்துருவாங்க. சமூக கருத்தியலை கொண்டு இந்த நாடு தமிழ்நாடு. இது இன்னும் எப்படி வலுப்படுத்தி கொண்டு போகணும்? கருத்துக்களை உள்வாங்கி செய்யுங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. கான்செப்டோடு பயணிங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, நிதானமா பயணிங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு அமைப்புல இருக்கலாம், நீங்க ஒரு வேலை செய்யலாம், உங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கலாம், அதை செய்யுங்க. செய்ய வேணாம்னு சொல்லல. நீங்க இயக்கத்தில் இருக்கலாம், ஒரு NGO நடத்தலாம், கல்வி உதவித்தொகை கொடுக்கலாம், மருத்துவம் செய்யலாம், என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய விருப்பம். நம்முடைய நோக்கம் என்ன? இணைந்து செயல்படுதல். விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, நீட் தேவைன்னு ஒண்ணு இருக்குது, நோக்கம் ஒண்ணு இருக்குது, விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. இது 3க்கு மத்தியில வித்தியாசம் வச்சுக்கணும். இப்ப நாம ஒரு நோக்கத்தோட பயணிக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்ப அதே மாதிரி ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மேம்பாடு. நம்மள மாதிரி யாரெல்லாம் நம்ம ஊர்ல செயல்படுறாங்க வராங்க. சமீபத்துல சேலத்துல, ஈரோட்ல, கோயம்புத்தூர்ல 100 NGO அழைப்பு கொடுத்தோம். 100 NGO ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை செய்யறாங்க. மாற்று சகோதர மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுத்தோம். அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. குளங்களை சில பேர் பாதுகாக்கிறாங்க, சில பேர் நீர்நிலையங்களை பாதுகாக்கிறாங்க, சில பேர் உணவுகள் கொடுக்குறாங்க, சில பேர் இறந்து போனவங்களை போய் புதைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும். ஒரு கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்கணும். யாரையும் எதிரிகளா, காம்படிஷனா பார்க்காதீங்க. நமக்கு பிடிக்காதது ஒரு ஆள் செஞ்சா அது காம்படிஷன், அவன் எதிரி நினைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களை கொண்டு ஒவ்வொன்றை பாதுகாக்கிறான், ஒண்ணு செயல்படுத்துறான். அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஈஸி, செயல்படுத்தணும். இது சமூக கட்டமைப்பு. அடுத்துவாங்க. அதுக்கு தரவுகள் சேகரிக்கணும், தொடர் ஆலோசனைகள் செய்யணும், சமூக ஆய்வுகள் செய்யணும், தொடர் உருவாக்கம். நம்மள மாதிரி 10 பேர் 5 பேர் 20 பேர் 30 பேரை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்துவாங்க. அதுக்கு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஊரா மக்கள்கிட்ட போய் பேசி டெவலப் ஆகணும். உங்க ஊர்ல இருந்து ஒரு 10 பேரை இந்த பிரசன்டேஷனை பண்ற அளவுக்கு தயாரிக்கணும். நானே ஒரு தடவை ஊருக்கு வர முடியாது. ஓகே, இந்த டீம்ல இருந்து யார் எனக்கு தகுதி போனா என்ன ட்ரெயின் பண்ணுங்க, நான் ட்ரெயின் ஆகிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ட்ரெயின் ஆகிக்கிறேன், நான் பேசுறேன் மக்கள்கிட்ட போய், நான் உருவாக்குறேன் அப்படின்னு யாராவது இளைஞர்கள், உலமாக்கள், பொதுமக்கள், நல்ல பிசினஸ் மேன் யார் வந்தாலும் முன்ன வாங்க. அவங்கள ட்ரெயின் பண்றோம், நீங்க பண்ணுங்க. இது உங்க ஊரு, உங்க மக்கள். இவங்களை பாதுகாக்க வேண்டியது, மேம்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு தான். எல்லா நிலையிலும் நம்மளே வந்துகிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுக்க. அடுத்துவாங்க. அடுத்துவாங்க. 3வது திட்டம் பொருளாதார மேம்பாடு. பொருளாதாரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக மாறணும். ஷரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த சமூகம் பொருளாதாரத்தில் பலகீனம் அடையுதோ அந்த சமூகம் சீக்கிரமே நசுக்கப்படும். குரல் கொடுக்க முடியாது. முரளியதா சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்க ஷரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பொருளாதார கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
ஒரு வலிமையான சமூகம் யாருன்னா, யார் கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்துறாங்களோ அவங்க தான் வலிமையான சமூகம் மாற முடியும். 25 கோடி மக்கள் இருந்து வெறுமனே 3% ஜிடிபி கொடுத்தா என்ன நடக்கும்? நாம இதை எப்படி அதிகப்படுத்தலாம்? நாம எப்படி இளைஞர்களை உருவாக்கலாம், மேம்படுத்தலாம்? உதாரணத்துக்கு ஜோகோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோகோ ஆரம்பத்தில் மீட்டிங் நடத்தும் போது அமெரிக்கா கம்பெனி, அமெரிக்காவில் தான் அவருடைய மெயின் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அதனுடைய யூனிட் தான் தென்காசியில் போடப்பட்டிருக்கிறாங்க. தென்காசியில் ஜோகோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக தென்காசியினுடைய பிரிக்கப்பட்ட அழுத்தம், தனி மனிதனுடைய வருமானத்தை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அது ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. ஜோகோ 3 வருஷத்துல வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கான பயிற்சி முகாம்கள் நடத்த அந்த ஊரினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி தமிழ்நாடை பொறுத்தவரை பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. காரணம் என்னன்னா, ஒரு கம்பெனியினுடைய முயற்சி. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து, நம்ம மாவட்டத்தினுடைய எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பெருக்கப்பட்ட இன்கம், வறுமை இல்லாத ஒரு பகுதி, இளைஞர்கள் மேம்பாடு அப்படிங்கிற கட்டமைப்பில் நாங்கள் பயணிக்கும் போது, ஏன்னா அந்த அளவுக்கு செல்வந்தர்கள், படித்தவர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாருமே இங்க இருக்கீங்க. ஆனா ஒருங்கிணைப்பு இல்லை. எல்லாம் தனித்தனியா பெரிய வீடு, பெரிய பள்ளிவாசல், பெரிய வாழ்க்கை முறை வாழ்றோம். ஆனா ஒரு இணைந்த வாழ்க்கையை வாழ்றோமானா இல்லை. அதை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி